5 கிலோ விதை போட்டால் தான் ஒரு 500 கிலோ ஒரு நெல்லையோ கரும்பு ஏதோ ஒன்று எடுக்க முடியும். விதை முக்கியம் இல்லையா? அது மாதிரி வார்த்தையில் ஒரு முக்கியமான ஒரு செயல் விளக்கம் இருக்குது. யாராவது அப்படிங்கிறது ஒரு வீட்டை போயிட்டு நம்ம கேட்குறோன்னா 3 தலைமுறைகளை 4 தலைமுறைகளை மதித்து ஆற்றல் பெறுவது என்று பொருள். யாராவது அப்படி என்பது வகுப்பது. அதாவது சிறுவர்களா, வாலிபர்களுடைய அப்பாக்களா, அவருடைய தாத்தனா, பாட்டியா என்று எல்லோரையும் கட்டமைத்து கூறுவது, கூப்பிடுவது. யாராவது இருக்கிறீங்களா நம்ம வார்த்தை சொல்லி அது உணர்றாங்களான்னு அது யாராவது என்ற வார்த்தை இது. சரி, இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம வெளியே உள்ளேருந்து சொல்கிறாங்க. இருக்கிறாங்க, உங்களுக்கு யார் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே யார் வேண்டும் என்றும் இருக்கிறார்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் போய் நிற்கிற இடத்துல இறைவனுக்கு நிகரானவர்கள் என்று நம்ம மதிக்கிறோன்னு அர்த்தம். அவங்களும் சொல்கிற வார்த்தையில் அதுதான் இருக்குது. அப்படி என்ன இருக்குன்னா, ஒரு விதையை பாதுகாத்து வைக்கக்கூடிய தலைமுறை, ஒரு தலைமுறைகளுக்கு தேவையான உணவு சார்ந்த விஷயங்களை பாதுகாத்து வைக்கிறவங்க, வார்த்தைகள் ரீதியான கட்டமைப்பில் பெண் கொடுத்து பெண் எடுப்பதை அந்த கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியவங்க, ஒரு விழாக்களுக்கு சென்று ஒரு விழாக்களில் பங்களிப்பு எடுத்து அதனை வழிநடத்தக்கூடியவங்க, ஒரு கோவில் நிலங்களை பாதுகாக்கக்கூடியவங்க, நிலங்களுக்கு வேளாண்மை சம்பந்தப்பட்ட பொருட்களையும் பருவநிலைகளை பாதுகாக்கக்கூடியவங்க, இவர்களை தான் நம் இறைவன் என்று சொல்கிறோம். இறைநிலை தொகுத்து வார்த்தை தமிழில் மட்டுமே உள்ளது, உலகிற்கு எங்கும் இல்லாத ஒரு வார்த்தை. இறைவன் என்றால் நீ மதம் என்று நினைக்கின்றாய், இறைவன் என்றால் நீ தொழில் என்று ஒரு கோவில் என்று நினைக்கின்றாய். இல்லை, வாழ்வில் கட்டமைப்பில் இருந்தால் இறைநிலை வருகிறது. ஏன் அதை நான் சொல்கிறேன்? போதை ரீதியாகவும் தடுமாறும் இளைஞர்கள் வாழ்வு சீரழிந்து போவதும், கொடுமையான நிகழ்வுகளை நம் போது என்ன சொல்கிறது வலைதளங்களில் பார்ப்பதும் மிகவும் கொடுமையாக உள்ளது. திராவிட ஆட்சி வரிப்பணத்தில் மக்களில் சாதனை செய்கிறது தவிர நம்மளுடைய வாழ்க்கை சாதனையில் நிகழவில்லை. சோதனையில் ஜாதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இழந்து கொண்டு இருக்கிறோம். மீட்டெடுக்க வேண்டும் என்றால் கடின உழைப்பாளிகள் மட்டும் போதாது, கட்டமைப்பு ஒற்றுமை தேவை.